அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கும். இறைவன் மிகப்பெரியவன். கிட்டத்தட்ட ரமலான் நோன்பு காலத்தை நிறைவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசி வாரத்தில் நிற்கிறோம். குரானிய பொழுதுகளாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைந்திருக்கும். குரானிய பொழுதாக இந்த காலகட்டங்களை நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நிறைய தொழுகைகள், நிறைய குரானை காதில் கேட்டிருக்கிறோம். என்ன விளங்கியிருக்கோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம நிச்சயமாக அகத்தாய்வு செஞ்சே ஆகணும். ஏன்னா நமக்கு இன்னும் சில பொழுதுகள் தான் மிச்சம் இருக்குது, சில இரவுகள் தான் மிச்சம் இருக்குது இந்த நோன்பு காலத்தை நிறைவு செய்ய இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த குரான் வழியாக இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட 25 நாட்களாக நம்ம என்ன கேட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எதை மாற்றி இருக்கிறோம்? குரான் என்பதே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை, குப்பைகளை, கழிவுகளை வெளியேற்றி தூய்மைப்படுத்தி ஒரு ஸ்டெப் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரமலானுடைய நோக்கமும் அதுதான். நான் உங்களிடத்தில் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரான் வழியாக இந்த 25 நாட்களாக நான் இதை தெரிந்து கொண்டேன், இதை மாற்றிக்கொண்டேன், இதை விளங்கி கொண்டிருக்கிறேன், என் உள்ளம் இத்தனை சதவீதம் இந்தந்த வகையில் தூய்மை அடைந்திருக்கிறது, இன்னென்ன நெகட்டிவ் குவாலிட்டியை நான் விட்டுருக்கிறேன், இதை விடுறதுக்காக இத்தனை நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இவ்வளோ நல்ல விஷயங்களுக்காக என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணேன், கஷ்டப்படுற இத்தனை மக்களுக்காக நான் உழைப்பை போட்டிருக்கிறேன், இப்படிங்கிற விஷயங்களோட இந்த குரானில் இருந்து இதை எடுத்து கஷ்டப்படுற மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த 25 நாளாக இந்த மாற்றங்களை அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன அடைஞ்சிருக்கோம். நான் நிறைய இடங்களில் பார்த்த விஷயத்தை நான் பகிரணும். தராவி தொழுகை, அதுக்கப்புறம் இப்போ கடைசி 10 கியாமுல் லைல் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு ஜுசு ஒரு நாளைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத் இருக்குது. சில இடங்களில் 1.25 ஜுசு முடிக்கணும் அப்படின்னு கடன்னு ஓதுகிறார்களா ஓடுகிறார்களான்னு தெரியலை. நிற்க முடியல, மூச்சு விட முடியல, எப்படி அதை ஓதுறாங்கன்னு தெரியல. எவ்வளவு வேகமாக கட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் கடகட வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். இப்போல ஓடுகிற ஓட்டத்தை நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுச்சு. மனசு வலிச்சிச்சு. சரி, இந்த கடகடன்னு ஓடுனீங்களே, இதிலேருந்து என்ன தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. குரானுக்காக நிற்கணும், நம்ம நின்று தொழுகணும், அதன் வழியாக நன்மை இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, இதுதான் செய்தியாக கிடைக்கப்பெற்றதே தவிர அப்படி நிற்கிறது தான் இங்கே பெரிய விஷயமாக இருக்குது. நிற்கிறதுனால நன்மை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் பிரதானம் என்றால் நின்றுட்டு போயிடலாமே. 10:10 இருந்து 11:10 வரைக்கும் நிற்கலாம் அப்படின்னு நின்று கண்ணை மூடி தியானம் செய்தோ, கண்ணை திறந்து நீங்கள் அல்லாஹ்வை நினைத்தோ, திக்ரு செய்தோ கடந்து போகலாமே. குரான் ஓதுவது எதற்காக? அந்த குரானை காதில் வாங்குகிற அளவுக்காவது ஒரு நிதானம் வேணாமா? குரான் பாதி பேருக்கு நமக்கு பொருள் தெரியல, எனக்கெல்லாம் இன்னும் பொருள் தெரியல, அதை நோக்கி முயற்சியில் இருக்கிறோம். அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன், நம்மளோட துவாக்களை கபூல் செய்யணும். குரான் சார்ந்து குரானுக்கு பொருள் தெரியல, அட்லீஸ்ட் அந்த குரானை நிறுத்தி நிதானித்து சொல்ல, அதனுடைய அங்கங்கே ஒரு வார்த்தைக்காவது நமக்கு பொருள் புரியும்ல, அதை உள்வாங்கியாவது அந்த குரானை காதில் கேட்குற அளவுக்காவது நிற்கணும்ல. அப்படி ஒரு சகோதரி கொஞ்சம் நிறுத்தி ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு தொழுது முடிச்சுட்டு போகும்போது அவங்கெல்லாம் கேட்டாங்களா, என்ன நீ இழுத்து ஓதுற, ஒரே இழுத்து ஓதுற, நிற்க முடியல அப்படின்னு. என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குரானை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடாதீர்கள், குரானை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக அதை படிக்காதீர்கள், முடிக்க வேண்டுமே என்ற நியத்தோடு குரானை படிக்காதீர்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த குரான் உங்களுடைய உள்ளத்தை உழுக்குகிற போது அங்கே நிறுத்திவிட்டு உள்ளத்தை உழுக்குகிற அந்த குரானை உள்வாங்கி அந்த குரானுடைய வெளிச்சத்தால் உங்கள் உள்ளத்தை கழுவி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் வெளியேறி தூய்மை அடைவதற்கு ஒரு அவகாசம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு குரானை படியுங்கள். இந்த இழுத்து ஓதுற நீ பாட்டுக்குன்னு கேட்டாங்களே, அந்த சகோதரிக்கு தான் இந்த கேள்வியினுடைய பெரிய தாக்கம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இழுத்து ஓதுகிற போதாவது நீங்கள் எங்கேயாவது அழுதிங்களா? குரானை ஓதுகிற போது இழுத்து ஓதுறாங்களே அப்படின்னு நினச்ச அந்த பொழுதுலையாவது நீங்கள் எங்கேயாவது நீங்கள் அழுதிங்களா? குரானுக்காக உங்களோட உள்ளத்தை கொடுத்து குரானால் உங்கள் உள்ளம் கழுவப்பட்டு தூய்மை அடைஞ்சிங்களா? அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 99.99% அதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த குரான் நம்ம நிற்கிறதுல சடைவடைய செய்யுதோ, எந்த குரான் ஐயோ கால் வலிக்குதே அப்படின்னு நினைக்க வைக்குதோ, அந்த குரானுடைய வெளிச்சத்தில் நம்ம எப்படி கரைய முடியும், எப்படி அழ முடியும்,
எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்றால், நீங்கள் இழுத்து இழுத்து ஓதுறீங்க. அப்போ அவங்க எப்படி இழுத்து இழுத்து ஓதுனாங்கன்னு போய் பார்க்கும்போது அவங்களுமே வேகமாக தான் குரானை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. அவங்களே குரானை வேகமாக தான் படிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தராவியில் வந்து நிறுத்தி படித்தோம்னா ஒரு ஜுசுவை முடிக்க முடியாது. அப்படிங்கும்போது ஒரு 2 சலாமுக்கு ஒருத்தர் அப்படின்னு 5 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 5 பேர்லேயே அவங்க தான் வந்து ரொம்ப பொறுமையாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையே நான் ஓடுகிறீங்களா, எங்கே போகிறீங்க, எதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கேட்குறேன். மிச்சம் 4 பேரும் அதை விட ஃபாஸ்ட்டாக ஓதுறாங்கன்னா எங்கே ஓடுறீங்கன்ற கேள்வி என்னால் தடுக்கவே முடியலை. குரான் என்பது ஓதுவதற்கா ஓடுவதற்கா? இது வந்து இன்றைக்கு நாம் ஒரு பெரிய தெளிவடைய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். எனக்கு உள்ளத்தில் என்ன பெரிய வருத்தம்னா, குரான் என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கான ஒரு சடங்குக்கான ஒன்றாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாதே என்ற வருத்தம். நம்ம 1.25 மணி நேரம் நிற்கிற இடத்துல 1.5 மணி நேரம் நிற்கலாம், ஒன்றும் தவறில்லை. 1.25 மணி நேரம் நிற்க வேண்டிய இடத்துல 1.25 மணி நேரம் நிற்கலாம், ஒன்றும் தவறில்லை. இறைவன் அதற்கான ஆற்றலை தருவான் நிச்சயமாக, அல்லது அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவான். ஆனால் நான் முடிக்கணுங்கிறதுக்காக இந்த 1.25 மணி நேரத்துக்குள்ளே 1.25 ஜுசுவை முடிக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு ஓடினால் அந்த குரான் ஓடிடும். குரான் என்பது கொடுக்கப்பட்ட நோக்கம் என்பது எதற்காகவென்றால், குரானை விளங்கி அதன்படி நடந்து தீமையிலிருந்து ஒரு சமூகம் தடுக்கப்பட்டு கொள்வதற்காக. அதில் நீ எவ்வளவு நிதானமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள், அது புரியறதுக்கு. அப்போ இந்த தராவி தொழுகையின் வழியாக பொருள் தெரியுதோ இல்லையோ, அந்த குரானை காதால் கேட்கக்கூடிய அளவிற்காவது நிதானம் தேவை. குரானில் ஓவர் ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, அது நோக்கத்தை அழித்துவிடும் என்பது எங்களுடைய கருத்து. தராவி தொழுகும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பதிவு பண்ணுறேன். இப்படியான ஒரு ஓட்டம் எனக்கு மூச்சு படபடகு ஆரம்பிச்சிருச்சு. எப்பேற்பட்ட குரான் நோக்கத்தை எழுந்து விட்டு நாம் அதை கொண்டு செலுத்துறதுக்கு இவ்வளோ பேரும் வந்து சம்மதிக்கிறோமா? நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் இதை சொல்ல மாட்டிங்களா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓதணும்னு கேட்டால் சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டால் எல்லாரும் சத்தம் போடுவாங்க, அதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க, எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அதை அணுக பழகிட்டாங்க. அப்போனா நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக ஓதுனோம்னா டைம் ரொம்ப இழுக்குது, ஏன் இவ்வளோ இழுத்து ஓதுறேன்னு கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல அப்படி கேட்டுட்டாங்க, சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இனிமேல் அது போன்று அழைக்கிறாங்கன்னா போகாதீங்க, நான் இப்படி தான் ஓதுவேன், நிறுத்தி நிதானமாகத்தான் நான் வந்து ஓதுவேன். நீங்கள் வந்து 2 ரக்காத் தொழுக வைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆகும், இந்த டைம் எனக்கு இருந்தால் தான் என்னால் வர முடியும்னு சொல்லுங்கள். அல்லாவுக்காக குரானுக்காக வாழ்கிறோமா இல்லை இவங்களுக்காக வாழ்கிறோமா? மரணித்த பிறகு நம்ம சிராத்துல் முஸ்தகினை நோக்கி போகும்போது குரான் நம்மளுக்கு வெளிச்சமாக வந்து நின்று நமக்காக வழிகாட்டி வாதாடுமா, இல்லை இந்த மக்கள் வருவார்களா? நாம் குரானுக்காக வாழ்கிறோம்னா குரானுடைய ஹக்கை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், குரானுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடன்னு இழுத்து பிடிச்சி என்னன்னே தெரியாமல் வேக வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காக ஓடுவது என்பது குரானுடைய நோக்கம் ஆகாது, ஒருபோதும் ஆகாது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறதுங்கிறத சொல்லி நிறுத்தி அதை உள்வாங்கக்கூடிய ஒரு ஓதலாக இல்லாமல் நான் 1.5 ஜுசுவை முடிக்கணுங்கிறதுக்காக ஓடுறதுங்கிறது இருக்குல்ல, அது 1x 2xங்கிறத தாண்டி 5xல ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, நம்ம நிறுத்தி நிதானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதனால் எனக்கான விமர்சனங்கள் வரலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் குரானுக்காக தான் வாழ்கிறேன். குரானுடைய வெளிச்சம் எப்படியாவது நமக்கு கிடைச்சிராதா அப்படிங்கிற ஏக்கத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருட்டிலிருந்து குரான் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டவள்ங்கிற ஆகப்பெரிய நன்றி விசுவாசத்தோடு குரானுக்காகத்தான் நான் பேசுகிறேன். எனவே 5xல தயவு செய்து தராவி தொழுகையின் போது ஓடாதீர்கள். குரான் என்பது ஓடுவதற்காக அல்ல, அது ஓதுவதற்காக.